Hey hello guys and welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்க எல்லாம் Maruti Suzuki Ertigaவோட ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இதோட மெக்கானிக்கல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கார் எடுத்த என்னென்ன ப்ராப்ளம் வரும், ஸோ எந்தெந்த சர்வீஸ் எந்தெந்த கிலோமீட்டரில் பண்ணும், அதோட காஸ்ட் எவ்வளோ, ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நமக்கு கிடச்ச கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா Maruti Suzuki Ertiga பெட்ரோல் வேரியன்ட். ஸோ பெட்ரோல் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் வராது. ஸோ அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ Maruti Suzuki கம்பெனியே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி தான். அதுவும் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு மெயின்டெனன்ஸோ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக எதுவுமே நமக்கு வராது. ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணோம்னா நமக்கு எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது, அதாவது பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும். ஸோ அதே Maruti Suzuki டீசல் இன்ஜின், நம்ம டீசல் இன்ஜின் போயிட்டோம்னா நமக்கு அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, Maruti Suzuki ஆனாலும் நமக்கு டீசல் இன்ஜினாலே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதான் இன்றைக்கி என்னென்னு பார்க்க போகிறோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ அதனால் அந்த காருக்குள்ளே உட்காந்துட்டு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு அதோட ரெக்டிஃபிகேஷன் என்னென்னு உள்ளே உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ டீசல் இன்ஜின் நம்ம கையில் கிடச்சிதுன்னா ஸோ நம்ம அதை ஃபுல்லாக இன்னொரு ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின், அதாவது Maruti Suzuki Ertiga டீசல் இன்ஜினில் வர இஷ்யூஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1250cc கொடுத்துருக்காங்க டீசல் இன்ஜின். ஓகேங்களா, ஸோ அது சேம் பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட்டும் டிசையர் எல்லா காருக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஜின் தான் வருது. பட் எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்விஃப்ட் டிசையர் ஸ்விஃப்ட் எல்லாத்துலேயும் வர அதே என்ஜின் தான். பட் சைஸு கொஞ்சம் பெருசு. ஓகேங்களா, நாங்கள் என்ன சொல்கிறேன்னா கெப்பாசிட்டி கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். பட் சேம் என்ஜின் தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நமக்கு Maruti Suzuki Ertiga டீசல் வேரியண்ட்லேயும் சரி பெட்ரோலையும் சரி கொஞ்சம் இஷ்யூஸ் வருது. பட் பெட்ரோலில் கொஞ்சம் கம்மி தான், டீசல் வேரியண்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவே வருது. பிகாஸ் ஸ்விஃப்ட் டிசைரில் வர சேம் என்ஜினே நமக்கு ஒரு 7 சீட்டர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 சீட்டர் கார் தான். பட் 7 சீட்டர் காருக்கும் அவங்க அதே என்ஜின் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கூட வேரி பண்ணல. மேக்ஸ் பவர் டார்க் எல்லாமே சேம் தான். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம 5 பேர் 4 பேர் இந்த காரில் ட்ராவல் பண்ணால் நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே இருக்குது. பட் 7 பேர் உட்காந்து நமக்கு கொஞ்சம் ட்ராவல், அதுவும் ஹில்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறதுனால எர்டிகாவோட என்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகிக்குது. ஸோ அதனாலே நமக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது, நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதான் உங்களுக்கு என்னென்ன வருது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அதை பார்த்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வர மெயின் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் ரயில், அதாவது டீசல் ப்ரெஷர் ஸ்விட்ச் கம்ப்ளைண்ட் தான் நிறைய வருது. அந்த டீசல் ஸ்விட்சுன்ட்டு ஒன்று இருக்கும் என்ஜினில். ஸோ அது கார் இல்லாதனால என்னால் காட்ட முடியாது. ஸோ அதில் வர கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே வருது. பார்த்தீங்கன்னா இல்லை நாசில், அதாவது 4 சிலிண்டர் இருக்குது. இன்லைன் வாட்டர் கூல்டு என்ஜின் தான். அதாவது டீசல் எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாசில் 4 சிலிண்டர் இன்லைன் வாட்டர் கூல்டு என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா டைமிங் சைக்கிள் பேஸில் தான் வருது. ஓகேங்களா, இந்த டைமிங் செயின் பேஸில் தான் இந்த இதோட என்ஜினியர் நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டைமிங் பெல்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 1,30,000 கிலோமீட்டர் ஆயிடுச்சுனாலே நமக்கு டைமிங் பெல்ட் கன்ஃபார்ம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரெயின் ஓவர் எடுத்துக்குது. மற்ற காரெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 சீட்டிங்கில் ஒரு என்ஜின் கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இது 7 சீட்டருக்கு சேம் என்ஜின் கொடுத்தனாலே ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்குது. அதனால் டைமிங் பெல்ட்டை கன்ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே ரீசன் தான், டியூ டு ஸ்ட்ரெயின். உங்களுக்கு சொல்லணும்னு புரியும்னு நினைக்கிறேன். 5 பேர் போகிற காரில் நம்ம 7 பேர் உட்காந்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அதே தான் இந்த எர்டிகாவில் நமக்கு இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு நாசில் கம்ப்ளைண்ட் நிறைய டேக் பேஸ் ஆகுது. அதாவது பம்ப் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் லெவல் இருக்குல்ல, என்ஜினில் இருக்கிற ஆயிலை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இன்கேஸ் ஓவராக ட்ரை ஆயிடுச்சு, அந்த ஆயில் லெவல் ரிக்வயர்ட் லெவலில் விட கம்மியாக இருக்குங்கிற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பம்புக்குள்ளே இருக்கிற பிளெஞ்சர் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ட்ரைனஸ், அந்த ட்ரைனஸ் அதாவது ஆயில் லெவல் கம்மியாக இருக்கிறனால கம்மியாக இருக்கும்போதே நம்ம இவ்வளோ லோடு கொடுத்து இந்த என்ஜினை ஓட்டினாலே நமக்கு அந்த பிளெஞ்சர் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு கம்ப்ளைண்ட் மெயினாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இன்டர்கூலர் என்ஜின் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் வரும்போது நமக்கு இன்டர்கூலர் என்ஜின் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் பக்கத்துலேயே வருது அந்த இன்டர்கூலருங்கிறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ஜின் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ஹீட் ஆகிறதோ ஹீட்டிங் இஷ்யூவோ இல்லை ஒரு என்ஜின் ப்ராப்ளம் எதுவுமே வராது இன்டர்கூலர்னால. ஸோ அந்த இன்டர்கூலர் இருக்கிறனால அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியேட்டர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்டர்கூலர் லைன் வழியாக நமக்கு இஜிஆருக்கு போயிடுது. ஸோ இஜிஆர்லேருந்து இன்லெட் மேனிப்புலில் வந்து நமக்கு அந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இன்லெட் மேனிப்புல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபைபர் டைப் தான். ஸோ இது இருக்கிறனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அங்கே ஒரு இஷ்யூ வரதில்லை. பட் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் பண்ணியிருந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட்டர் ப்ளக்னு அந்த டீசல் என்ஜினை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ பெட்ரோல் வேரியண்ட்லேயே வருதான்னு எனக்கு தெரில, பட் எல்லா கார்லையும் மேக்ஸிமம் வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஹீட்டர் ப்ளக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம துருப்பிடிக்காமல்
நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு இன்கேஸ் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா துரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அது வந்து சீக்கிரமாக உடஞ்சிருது. ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஆன உடனே நமக்கு ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகிறனால ஹீட்டர் ப்ளக் வந்து உடஞ்சிருது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏர் லீக் ஆகுது. ஸோ அந்த ஏர் லீக் ஆகிறனால பார்த்திங்கன்னா நமக்கு என்ஜினில் ஏதாச்சும் ப்ராப்ளம் கொடுத்துரும். ஸோ அதனால் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது எப்போ அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அவங்க மெக்கானிக் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். அந்த 4 ஹீட்டர் ப்ளக்லையும் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அது எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வண்டி அரௌண்ட் 30,000 to 40,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சுனாலே ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணியிருந்தால் இன்னும் ஒரு 10,000 to 15,000 ஓடிக்கலாம். பட் நம்ம கொஞ்சம் கம்மியாக மெயின்டைன் பண்ணுறாப்புல இருந்தால் இல்லை எனக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு நீங்கள் ஒரு நினச்சிங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 30,000 to 40,000 கிலோமீட்டர்லேயே அந்த ஹீட்டர் ப்ளக்கை ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டர். அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் நமக்கு 700 to 800 ருபீஸ் தான் வரும். ஒரு ஹீட்டர் ப்ளக் பார்த்தீங்கன்னா 700 to 800 ருபீஸ் தான் வரும். ஸோ 4 ஹீட்டர் பார்த்தீங்கன்னா 7 4 28, ஸோ 2,800 3,000 ருபீஸ். உங்களுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 அப்படி போட்டால் கூட உங்களுக்கு 4,000 ருபீஸில் உங்களுக்கு அந்த வேலை முடிஞ்சிடும். ஸோ அது மறக்காமல் 30,000 கிலோமீட்டர்லேருந்து 40,000 கிலோமீட்டருக்குள்ளே பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேன் பெல்ட். ஸோ ஃபேன் பெல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு PK பெல்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவராக அதாவது நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாட்டி பிரேக்கு நடந்துடுது. ஸோ அந்த ஃபேன் பெல்ட் பிரேக் ஆனதில் என்ன ஆகுதுன்னா நம்ம கரெக்டாக பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணுறோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். இன்கேஸ் நம்ம அது தெரியாமல் நம்ம பாட்டு ஓட்டிகிட்டு இருந்தால் அதில் ஏதாச்சும் ஒரு பீசஸ் கீது நமக்கு அந்த என்ஜினில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் மாட்டிடுச்சுன்னா அந்த என்ஜினில் இருக்கிற கிராங்க் அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கெல்லாம் நிறைய ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு என்ஜினில் ஏதாச்சும் ஆபத்து நடக்கலாம். ஸோ ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால நமக்கு கொஞ்சம் பெரியான ஒரு இம்பேக்டே நடக்கலாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபேன் பெல்ட்டு சேஞ்ச் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா 35,000 கிலோமீட்டரில் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தெர்மோஸ்டேட் வால் கேஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காரில் அதாவது அது அக்கார்டிங் டு த மேனுஃபேக்சரிங் ஒரு காரில் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில காரில் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. அலுமினியமில் இருந்தாலுமே அதோட பைப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டிக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிரும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 1,00,000 கிலோமீட்டர் இல்லை 1,20,000 கிலோமீட்டர்லாம் ஓடிச்சுனாலே அது பிரேக் ஆகிறதுக்கான கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக்கேஜ் டேக்ஸ் பிளேஸ் ஆயிரும். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பி என்ஜினில் ப்ராப்ளம். ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட் வால் கேஸுங்கிற ஒரு இது இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு 1,00,000 கிலோமீட்டரில் கன்ஃபார்ம் பிரேக் ஆயிரும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாட்டி. ஸோ அது ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது மெக்கானிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது நம்ம எவ்ரி 60,000 கிலோமீட்டருக்கு நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,500 ருபீஸ் வரும் இன்க்ளூடிங் லேபர். ஸோ லேபர் ஒரு 1,000 2,000 போட்டால் கூட நமக்கு அது கம்மியாக தான் அரௌண்ட் 2,500 கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்ரி 60,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேர் பார்ட்ஸ். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் ஸ்விஃப்ட் டிசையர் ஸ்விஃப்ட்டு அந்த காரில் வர சேம் ஸ்பேர் பார்ட்ஸ் தான். ஸோ அதை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாருதி சுசுகி பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. நெக்ஸ்ட் என்ஜின் ஆயில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.2 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000 to 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதேமாதிரி சேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஆயில் ஃபில்டர் டீசல் ஃபில்டர் எல்லாத்தையும் சேர்ந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா டீசல் என்ஜின் ஆயில் பொறுத்த வரைக்கும் நம்ம 10,000 கிலோமீட்டர் ஆர் 6 months ஒன்ஸ், அதாவது நீங்கள் 6 months வச்சுருக்கீங்க பட் கிலோமீட்டர் 10,000 ஓடாட்டியும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு என்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 1,600 to 1,700 ருபீஸ் தான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ். ஸோ கியர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கியர் ஷிஃப்டிங் பொறுத்த வரைக்கும் தான் இந்த கியர் பாக்ஸு. ஸோ நம்ம அதாவது எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். இன்கேஸ் நீங்கள் ரேஷ் டிரைவிங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் சீக்கிரமாக போகிறக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கியர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கியர்லேருந்து செகண்ட் கியர் போடும்போது நீங்கள் டக்குன்னு செகண்ட் கியர் போடாமல் கொஞ்சம் மெதுவாக நியூட்ரு வந்து ஒரு செகண்ட் டைம் கொடுத்து செகண்ட் கியர் போதிங்கன்னா உங்களுக்கு கியர் பாக்ஸ் லைஃப் நல்லாமே இருக்கும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் தான் மேக்ஸிமம் மாருதி சுசுகி எர்டிகாவுக்கு பிரச்சனை வரும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கியர் அந்த ஷாஃப்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஷாஃப்ட் உட்கார இடத்துல பார்த்தீங்கன்னா இன்கேஸ் லூஸ் ஆகி அது கல்டு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் கியர் ஃபோர்த் கியரில் ஒழுகும், ஃபஸ்ட்டு செகண்ட் ஒழுகாது, அதேமாதிரி ரிவர்ஸ் கியரெல்லாம் ஒழுகாது. ஸோ அது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான், நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணிடலாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கியர் பாக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 9,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆயில் லீக் மட்டும் உங்களுக்கு உங்கள் என்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு காஸ்ட் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? ஸோ ஆயில் லீக் மட்டும் வராமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புல்லிங் சைடு போவோம். ஸோ புல்லிங் சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக எதுவுமே கிடையாது எர்டிகாவை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு ஒரு 5 சீட்டரில் இருக்கிற கார் சேம் இன்ஜின் தான் நமக்கு 7 சீட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேனால பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் கியர் மிட் ரேஞ்சிலலாம் அதாவது
அதாவது ஒரே ஸ்பீடில் போனால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நீங்கள் ஸ்லோ பண்ணி அடுத்தது எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கீர் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் இல்லாட்டி செகண்ட் போட்டால் தான் உங்களுக்கு கார் புல்லே இருக்கும். மற்றபடி தேர்ட் ஃபோர்த்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கா புல் இருக்காது. அதே ஏசி யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக எல்லோரும் ஏசி போட்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏசி கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே இந்த காரில் தெரியும். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லாம் போகிறேன், டக்குன்னு ஏசி கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். ஓவர்டேக் டைம்லாம் ஆன் ஆச்சுன்னா உங்களுக்கு பவர் அப்படியே ட்ராப் ஆயிரும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். பட்டு நமக்கு ஒரு ஃபேமிலிக்கான ஒரு கார் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். அதாவது இன்கேஸ் உங்களுக்கு இனோவா, டவேரா இப்போலாம் பெருசாக மார்க்கெட்டில் இல்லை, பட் உங்களுக்கு இனோவா அந்த ரேஞ்செல்லாம் எங்களால் வாங்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எர்டிகா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் இதில் வர ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ குட் சைடும் நிறைய இருக்குது. நான் இது வந்து மெக்கானிக்கல் ரிவ்யூ தான். நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரிலாம் எடுக்கலாம், இதெல்லாம் பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணுன்னு தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மொத்தத்தில் கார் ஒரு பெஸ்ட்டு கார் தான். இன்கேஸ் உங்களுக்கு இனோவா வாங்குற அந்த இது இல்லாட்டி நீங்கள் தாராளமாக மாருதி எர்டிகா எடுத்துக்கலாம். ஸோ இதோட டயர் பற்றி பார்ப்போம். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா இந்த காருக்கு தேவையான டயர் கொடுக்கல. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா சைஸ் வைஸ் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 15 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு 16 இன்ச் அப்ரேட் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு ஏற்ற மாதிரி அந்த டயர் இல்லை, கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ஒரு இது. அதே மாதிரி டிஸ்க் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டர் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வருது, நல்லாவே இருக்குது. பிரேக்கிங் எல்லாம் சூப்பராகவே இருக்குது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் முன்னாடி இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனும் பின்னாடி 2 ஸ்ட்ரக்ட் வித் காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேரில் பார்த்தீங்கன்னா லிங்க் ராட் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனில் இருக்கிற லிங்க் ராட், அந்த ஸ்டேரிங்லேருந்து சஸ்பென்ஷன் அந்த ஸ்டேரிங் ராடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ராடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகுது எர்டிகாவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நீங்கள் அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் பின்னாடி ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 lakh கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தாராளமாக ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஓட்டுறதை நம்ம ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான். பட் 2 lakh கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த பார்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லலை. ஸோ அதை நான் சொன்ன கிலோமீட்டர்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலேயுமே கூட கார் ஓட்டிக்கலாம். ஸோ செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு எர்டிகாவை பொறுத்த வரைக்கும் 2012 இந்த கார் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 16 ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாக்கு ஈக்குவலாக ஒரு லுக்கில் கார் அவைலபிளில் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்கும்போது உங்களுக்கு 2012-13 மாடல் ஒரு 4 lakhs to 4.5 lakhsலேயே உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு இனோவாக்கு பதிலாக இந்த கார் எடுத்துக்கலாம். பட் இனோவாவே இதையும் கம்பேர் பண்ண முடியாது. அதோட என்ஜின் அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கெல்லாம் இது கொஞ்சம் கம்மி தான். பட் நமக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கார் தான். ஸோ நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணாமல் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கார் தான். ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு 16 km/லிட்டர் கிடைக்கிது. டீசல் பார்த்தீங்கன்னா 18 to 20 வரைக்கும் வருது. ஸோ மைலேஜில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ கம்ஃபர்ட்டாக உட்காந்து போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதே என்னோட மெக்கானிக்கல் ரிவ்யூ எர்டிகாவோடது. ஸோ டீசல் வண்டி இல்லாதனால தான் உங்களுக்கு என்ஜினில் இருக்கிற எந்த பார்ட்ஸுமே காட்டல, ஜஸ்ட் ஒரு வீடியோ மாதிரி பண்ணிட்டேன். ஸோ டீசல் என்ஜின் கிடச்சா உங்களுக்கு தெளிவாக எடுத்திருப்பேன். ஸோ பெட்ரோல் என்ஜின் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பெருசாக மெயின்டெனன்ஸ்லாம் வராது. ஸோ அதான் அதை பற்றி எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வீடியோ ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.